என்னுடைய பழைய ஓப்போ A16K மொபைலை விசஸ் என்னுடைய நியூ இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8 மொபைலை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, எந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதான் என்னோடய பழைய ஃபோனு, ப்ளூ கலரில். ஸோ இதை வச்சு நான் கம்பேர் பண்ணி போட போகிறேன். ஸோ அது மாதிரி வீடியோ டிலே வந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஸோ அந்த டிலே வர விஷயத்தை உங்களுக்கு வீடியோவில் எண்டிங்கில் சொல்ல பாருங்க. வீடியோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணால் என்னோடய பழைய மொபைலில் பார்க்கலாம். ஸோ ஓப்போ A16K. ஸோ இதான் வந்து பேர். ஸோ இப்போ நான் ஜிபியூன்னு பார்த்தா மீடியாடெக் ஹீலியோ G35. ஸோ வந்து கிகாஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2.30 GHz. ஸோ வந்து கோர்ஸ் வந்து பார்த்தா 8, கிளாக் ஸ்பீடு வந்து பார்த்தா 4 MHz, அப்புறம் 2.30 GHz. ஸோ இது MHz, இது GHz. ஸோ வந்து ஜிபியூ 0லேருந்து 7 வரைக்கும். ஸோ இதுதான் வந்து ஜிபியூன்னு சொல்லலாம், அந்த ஓடுற ஜிபியூ. ஸோ ஜிபியூன்றது வந்து பவர் விஆர். இருக்கிறதுலே 3 ப்ராசஸர் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஸ்னாப் ட்ராகன் பார்த்தீங்கன்னா அட்ரினோ, இந்த மாதிரி மீடியாடெக் பார்த்தீங்கன்னா பவர் விஆர், அப்படி இல்லாட்டி இந்த ஆஃப்டர் கோர் ப்ராசஸர்னு இருக்கும், அது வந்து மாலி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா ஹையான கேமும் விளாட்லாம், லோயான கேம் விளாட்லாம். ஆனால் உங்களால் கேம் விளாட முடியும் இந்த ஜிபியூவில். ஸோ வந்து ஜிபியூ லோடிங் பண்ணால் 0%. ஸோ இது வந்து அன்னோன். பட் நம்ம வந்து டிவைஸுக்கு போயிடலாம். ஸோ டிவைஸில் போனதுக்கப்புறம் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா CPH 23049. ஸோ இதான் வந்து மாடல். இப்போ வந்து இந்த மேனுஃபேக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ. இப்போ நான் ஹார்ட்வேர் பண்ணால் MT6765. ஸோ ஸ்க்ரீன் சைஸ் வந்து 6.52 inches. ஸோ கொஞ்சோண்டு கட்டனா. ஸோ ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் 1600x720 பிக்சல்ஸ். ஸோ இதான் பிக்சல்ஸு. ஸோ நீங்கள் வந்து க்ரீன், ஒயிட், பிளாக்கு, ஸோ ரெட்டு அதெல்லாம் கலர் இருக்கலாம், அதான் வந்து பிக்சல்ஸ். டோட்டல் ரேம் பண்ணால் 2000 MB. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து தான் 19.57 GB. அவைலபிள் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2.87 GB. ஸோ 40% வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகிருக்கா. ஸோ இப்போ நம்ம சிஸ்டம் போயிடலாம். ஸோ சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 11, API லெவல் வந்து 13. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா VM. ஸோ ART 2.1.0. ஸோ OpenGL ES வந்து பார்த்தீங்கன்னா 3.2. ஸோ ரூட் ஆக்சஸ் வந்து நோ. ஸோ ரூட் ஆக்சஸ் பண்ணும்போது ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோர் சர்வீசஸ் வந்து போட்டிருக்கு. ஸோ சிஸ்டம் அப்டேட் அது இருக்குது. ஸோ பேட்ரின்னு பார்த்தோன்னா பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா குட்டு. ஸோ லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 80%. எஸ் வரைக்கும் இதுக்கான வால்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 466. ஸோ 36 MV. ஸோ இப்போ பண்ணால் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 35.7. ஸோ சீனால கொஞ்சம் ஹாட்டாக கூலாக தெரியல, எனக்கு என்ன பார்க்க கொஞ்சோண்டு கூலாக தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க இந்த ஃபோனில். ஸோ இந்த ஃபோன் வந்து உங்களால் ஐஎன் கேம் விளாட முடியும், லோ என் கேம் விளாட. ஆனால் God of War 1, 2 விளாட முடியுமா கேட்டால் முடியாது. என்னோடய ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போதைக்கு வாங்க என்னோடய புது மொபைல், லேட்டஸ்ட் மொபைலுக்கு நம்ம அங்கே போயிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா புது மொபைலுக்கு வந்துட்டோம். ஸோ வந்து இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8. ஸோ ஜிபின்னு பார்த்தீங்கன்னா ARM Cortex A55, அப்படி இல்லாட்டி A75. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.65 GHz தான். ஸோ வந்து இருக்கிறதுலே கம்மி. அதுலேயாச்சும் பரவாயில்ல 2 GHz. இதில் வந்து 1 GHz தான். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா T606. கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே 8. ஸோ கிளாக் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 640 MHz. இதில் வந்து அது 1.16 GHz. ஸோ ரொம்ப கம்மி. ஸோ இதுலேயும் வந்து 7 GB வந்து நல்லா இருக்குது. ஸோ இப்போ ஜிபி ரெண்டு பார்த்தீங்கன்னா மாலி G57. அதுலேயும் ஜிபியை வந்து 0% தான். ஆனால் அதில் கீழே வந்து அன்னோன் போட்டிருக்கோம், இதில் வந்து இல்லை டிவைஸ். ஸோ டிவைஸ் பண்ணால் மாடல் வந்து ஃபினிக்ஸ் X605-235. ஸோ மேனுஃபேக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் தான். ஸோ பிராண்டும் இன்ஃபினிக்ஸ் தான், அதே பிராண்டு தான் இன்ஃபினிக்ஸ் தான். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்க்ரீன் சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.56 inches ஸ்க்ரீன் சைஸ். ஸோ இப்போ ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பண்ணால் 1612x720 பிக்சல்ஸ். ஸோ அதில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, இதில் கொஞ்சம் அதிகமாக்கியிருக்காங்க. ஸோ டோட்டல் ரேம் வந்து பண்ணால் 276-65 MB. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 51.74 GB. ஸோ இதில் வந்து 64 GB. ஸோ அவைலபிள் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 70% வந்து அவைலபிளாக இருக்கா. ஸோ இப்போ சிஸ்டம் பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13. ஸோ API லெவல் வந்து 33. ஸோ செக்யூரிட்டி பேட்ச் லெவல் பார்த்தீங்கன்னா 2024-11-05 லேட்டஸ்ட்டு செக்யூரிட்டி அப்டேட் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ ஜாவா VM பண்ணால் ART 7.1.0 அதே தான். ஸோ OpenGL வந்து பண்ணால் 3.2. ஸோ ரூட் ஆக்சஸ் இதுலேயும் நோ. ஸோ வந்து
அதுதான் சிஸ்டம் அப்டேட்லாம். ஸோ பேட்டரி லெவலும் பண்ணால் லெவல் வந்து குட்டு, சார்ஜர் 47. ஸோ அவ்வளோதான். ஸோ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 37.2 C. ஸோ அதில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இதில் வந்து ஒரே இது மட்டும் கம்மியாக இருக்குது. இல்லை எனக்கு அந்தளவுக்கு ஹீட்டிங் இருக்கா அந்தளவுக்கு இல்லை. ஆனால் அயன் கேம்ஸ் அந்த மாதிரி இந்த வந்து வின்லேட்டர். ஸோ வந்து அது வின்டர்னால அது வின்லேட்டர். அதில் வந்து இது மாலி தான். ஸோ நான் மாலி தான் இன்ஸ்டால் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வின்லேட்டர் வந்து பவர் விஆருக்கு யூஸ் பண்ணுறீங்க, தயவு செஞ்சு வேணாம், அந்த மாதிரி ஃபோன் வாங்காதீங்க. இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8 வாங்கவே வேணாம். ஏன்னா வந்து இதில் வந்து கேமும் வந்து அந்தளவுக்கு விளாட முடியாது. இதில் உங்களால் அந்தளவுக்கு கேமும் விளாட முடியாது. ஸோ வந்து முதலுக்கு நல்ல ஸ்டோரேஜ், நல்ல ஜிபியும், ஸோ நல்ல ஆண்ட்ராய்ட் வெர்ஷன், நல்ல சிஸ்டம் அப்டேட், அப்புறம் வந்து நல்ல இம்போர்ட் ஸ்டோரேஜ். நான் சஜஷன் பண்ணுறதுனா அதிகமாக போங்க, அப்போ நல்லாயிருக்கும். சப்போஸ் லோ எண்ட் டிவைஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8 வந்து நான் சஜஷன் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதிகமான கேம்ஸ் விளாட்ணும்னு நினச்சிங்கன்னா, ஆனால் வந்து ஸ்டோரேஜ் நிறையா இருக்கும், நான் விலையை கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8 போகலாம். அப்படி இல்லையா எனக்கு ஐஎன் கேம் இருக்குது, நிறையா காசு இருந்துச்சுன்னா சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா வாங்குங்க. நான் அதுதான் வாங்க போகிறேன் அடுத்த வருஷம். ஸோ காசு நான் வந்து என் சொந்த காசு போட்டு தான் வாங்க போகிறேன். இந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்றைக்கி. ஸோ எங்கள் அம்மா கொடுத்த காசு வச்சு நான் அதை வாங்கினேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஊறப்பட்ட பிரச்சனை. ஸோ ஸ்பீக்கர் வந்து எக்கோ கேட்கும், ஸோ இறக்கும், ஓகேவா. ஸோ நீ பேசலாம் இருன்னு கேட்கும். ஆனால் இதில் வந்து மைக் குவாலிட்டி நல்லாவே இல்லை. என் பழைய ஓப்போ ஃபோனு அதுலேயாச்சும் நல்லாயிருக்கு. ஸோ நான் அந்த ஷார்ட் வீடியோ போகணுன்னு நினச்சேன், நான் போட்டுட்டேன். ஸோ வந்து நீங்கள் வந்து ஓப்போ A16K நிறைய எனக்கு இதில் 64GB ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி இதுலேயே எனக்கு இருந்தால் நான் இதுலேயும் நான் பார்த்துருப்பேன். எனக்கு ஸ்டோரேஜ் இல்லாத காரணத்தினால தான் என்னால் வந்து நான் அந்த ஃபோனே வாங்கினேன், ஓகேவா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வின்லேட்டரை பற்றி நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போனாச்சுன்னா நம்ம இந்த வீடியோக்கு வந்து 5 லைக் கொண்டு வாங்க, நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ இந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கி வந்து நாளைக்கு தான் கிறிஸ்மஸ். ஸோ அதுக்கு இன்றைக்கி ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்றேன். ஸோ அதே நாளைக்கு கிறிஸ்மஸ் அன்றைக்கி நான் 2 வீடியோ வெளியாக்கலான் இருக்கேன். ஸோ அது நீங்கள் விரைவில் பார்ப்பீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாதிரி வீடியோலாம் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து போர் அடிக்குது, எப்படிலாம் எடிட் பண்ண ஃப்ரீ டைம் கிடச்சினா நான் எடிட் பண்ண முடியல. ஸோ பார்க்குறேன், அந்த போரிங் ஏதாச்சும் சரி பண்ண வச்சா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன் கைஸ். ஸோ பை கைஸ்.